அவர் சொல்றாருல கிளீன் பாலிடிக்ஸ், எதுலேயும் ஊழல் இருக்கக்கூடாது அப்படிலாம் அவர் பேசுறாருல, அதுக்கு இலக்கணமாவது அவர் இருந்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டில் யாருமே கட்டாத ஒரு வாட்ச், ரஃபேல் வாட்ச், அதை கட்டியிருந்தார். அது எவ்வளோ தொகை, அந்த வாட்சோட விலை என்ன அப்படின்லாம் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னென்னலாம் பேசினார். விலை என்னன்னு கேட்டால் விலையை சொல்லியிருக்கலாம், பில்லு எங்கன்னு கேட்டால் பில்லை கொடுத்துருக்கலாம், என்னென்னமோ பேசினார். நான் வந்து ஒரு பெரிய தேசபக்தன், ரஃபேல் விமானத்தை என்னால் இயக்க முடியவில்லையே தவிர இந்த வாட்சியை கட்டியிருப்பதாக நான் ஒரு பெரிய பெருமையாக இந்தியனாக உணர்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். இங்கே வாட்சியை வந்து மொத்தமாகவே 500 எவ்வளோ தான் தயாரிப்பாங்க, அதில் ஒன்று எங்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. பில்லு எங்கன்னு கேட்டால் அதை கையில் எழுதி, அவ்வளோ பெரிய பயங்கரமான வாட்சி, உலகத்திலேயே குறைந்த அளவு தான் தயாரிப்புக்குள்ளே இருக்கிற வாட்சின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் பில்லு வந்து ஏதோ ஒரு மொக்க பில்லு ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கு அது முறையான விளக்கம் இது வரைக்கும் தரப்படலை. அப்போ அந்த நேரத்தில் இன்னும் ஒன்றே சொன்னாங்க. அப்போ வந்து அவருடைய தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்ட்டு செந்தில்குமார் அப்படின்னு ஒரு நபர். அவர் வந்து ஒரு தொழிலதிபர், ரியல் எஸ்டேட். அதே போல் அவருடைய சகோதரி கணவர் சிவகுமார், அவன் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமாருக்கு தொடர்புடைய 20 இடங்களில் ரைடு நடக்குது. ஐடி ரைடு, இடி ரைடு மாதிரிலாம் நடக்குது. நடந்து நிறைய நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருக்குது, தொகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே வருது. அப்போ இவர் பேட்டி கொடுத்தார், ஆமாம் அவர் என்னுடைய சொந்தக்காரர் தான், ஆனால் நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த ரைடு வர வேணாம் அப்படின்னால நான் தடுக்கலை, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பிரச்சனையிலும் பாரதிய ஜனதாவோட தலைமை இவர் மேலே அதிருப்தியாக இருக்குது, கூப்பிட்டு என்னென்ன விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு நம்மலாம் வரும்போது தான் இந்த மாதிரி அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி சவுக்கில் அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படுற மாதிரியான விஷயங்களை செய்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரி கட்டி அவர் வந்து அந்த பதவியிலேயே தொடர்ந்தார். பிரச்சனையை தடுக்கிறது தான் அவருடைய நோக்கமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அரசியலில் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணார். இவர் சொல்கிறாருல்ல, நான் வந்து 2020 பாஜகவில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஆண்டுகளில் இவர் மேலே வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள் பிஜேபி தலைமையவே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு அவ்வளோ வேலைகளை பண்ணிட்டு இப்போ நம்மள்ட்ட வந்து கிளீன் பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்கிறாரு.